வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஒர்க்கில் சர்தோசி லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சர்தோசி பேர்டட் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்க்கலாம். இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணுறதுக்காக சர்தோசி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பைப்பிங் த்ரெட்டும் எடுத்துப்போம். நார்மல் மெஷின் த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீடில் டுலிப் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் நம்பர் 24.4 mm சைஸ் எடுத்துக்குவோம். க்ளூ அப்ளை பண்ணி பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி ஒட்டிப்போம். இது நல்லா ட்ரை ஆன பிறகு நாம் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரி ஒர்க் இப்போ தான் படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை சுற்றி லைன் கீறிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பைப்பிங் த்ரெட்டோட கீழ் பக்கத்திலிருந்து த்ரெட்டு மேலே எடுத்துப்போம். எடுத்து த்ரெட்டோட உள்பக்கம் சர்தோசியை கொடுத்து மேல் பக்கமாக சரிவாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டோட மேல் பக்கம் சர்தோசியை விட்டு ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். இந்த த்ரெட்டுகளுக்கு நாம் சர்தோசியை விட்டு ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் போடும்போது இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக ஸ்டிச் போடணும். சர்தோசி கட் பண்ணும்போது ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஆரம்பத்தில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஸ்டிச் நெக் லைனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு மோட்டிவ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இதை சுற்றி நாம் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். ஆரி சர்தோசி பேர்டட் லோட் ஸ்டிச் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் சர்தோசி பேர்டட் லோட் ஸ்டிச்சில் குந்தன் ஸ்டோன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.